வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து அன்புடைமையினுடைய 2 இறுதி 79, 80வது திருக்குறளை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னு சில செய்திகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்புடைமை பற்றி பேசுகிற போது நேற்று பேராசிரியர் வேங்கட சுப்புராய நாயகர் அவர்கள் தகர் பென் ஜலூன் என்ற மொராக்கோவை சேர்ந்த, நான் கேட்கறது கேக்குதா? மொராக்கோவை சேர்ந்த பிரெஞ்சு எழுத்தாளர் தகர் பென் ஜலூன் என்ற ஆசிரியருடைய ஒரு நாவல், இலக்கிய இல்லறவாசிகள் என்ற ஒரு நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார். அருமையான மொழிபெயர்ப்பு அதை கொண்டு வந்து தந்தார். அவரும் அவர் துணைவியார் சிவகாமி அம்மா அவர்களும் சேர்ந்து தந்தார்கள். அதற்கு முன்பு அவருடைய உல்லாச திருமணம், அதாவது மேரேஜ் ஆஃப் பிளஷர் அப்படிங்கிற ஒரு திருமண ஒரு புத்தகம், அருமையான புத்தகம். அது தகர் பென் ஜலூன் எழுதுனதுதான். அந்த நாவல் அருமையான மொழிபெயர்ப்பு. அது எல்லாம் ஏன்னா அன்புடைமை பற்றி இருக்கனால நான் பேசுறேன். அதுல எப்படின்னா, நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதா உலக சமூகங்களுடைய அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது அரேபிய நாடுகளிலிருந்து கருப்பு ஐரோப்பிய ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு, குறிப்பா மொராக்கா போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய அராபிய வணிகர்கள் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அங்கே உள்ள ஒரு கருப்பு பெண்ணை ஒப்பந்த அடிப்படையிலே மனைவியாக வைத்துக் கொள்வார். அது ஒரு ஒப்பந்த திருமணம் மாதிரி. குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் உல்லாசமாக அவர்களோடு இருப்பார். இருந்து குழந்தைகள்லாம் கூட பெறும். அந்த ஒப்பந்தம் முடிந்த உடனே அவர் ஊருக்கு வந்துருவாரு. அதுக்கு பணங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த பெண்ணும் அவரை மறந்து விடுவார், அல்லது அவர் வருவார் என்று காத்திருப்பாங்க. அதுல பலவிதமான சமூக அமைப்புகளா இருந்திருக்கு இல்லையா. பிறகு அவர் திரும்பி வருவார். திரும்பி தன்னுடைய அராபிய மனைவியோடு இருப்பார். அராபிய மனைவியோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த ஆப்பிரிக்க பெண்ணுக்கு பிறந்த ஒரு பையன். அவரையும் கூட்டிக் கொண்டு வந்து விடுவார். ஒரு தடவை அவரையும் அந்த மனைவியும் கூட்டிக் கொண்டு வந்து விடுவார். அந்த பிரச்சனையை வைத்து ஒரு பெரிய ஒரு நாவல் எழுதியிருப்பார். இதெல்லாம் இப்படி எல்லாம் பாக்குறது நமக்கு உலகம் விசித்திரமானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வினோதமா இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டையெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. இதுல அவர் நான் படிக்கல, இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி எப்படி அந்த இல்லறத்திலிருந்து பிரிந்து விடுகிறார்கள், மனமுறிவை சந்திக்கிறார்கள். மனமுறிவுக்கு போகின்ற ஒரு கணவன், அதாவது தன்னுடைய மனைவியோடு சண்டை போட்டு அவருக்கு பக்கவாதம் வருகிறது. பக்கவாதம் படுக்கையில இருந்து அவருடைய நினைவுகளாக சில 29 அத்தியாயங்கள், பிறகு அவர் மனைவியினுடைய அத்தியாயங்கள். 2 பேருமே கடுமையாக ஒருவருடைய விமர்சனங்களை பற்றி ஒரு கனவோட மத்தியில எழுதியிருக்கிறார் நாவலை. அதுல ஒரு கடைசியில இவ்வளெல்லாம் பண்ணாலும் கூட கடைசியில அவர் படுக்கையில கிடக்கக்கூடிய அந்த பக்கவாதத்தினால கிடக்கக்கூடியவரை பிரிந்து விட வேண்டும், விவாகரத்துக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிந்த நிலையிலே கடைசியிலே அந்த பெண் அவனோடு கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் அவனை யார் பார்ப்பது, நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் கூடவே இருந்து விடுகிறதாக கதை முடிகிறது என்று நினைக்கிறேன். அப்படி அந்த இல்லற வாழ்க்கையினுடைய பல்வேறு இதை பற்றி நேற்று பேசிக் கொண்டிருந்தோம். இப்போ பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இது மாதிரி பல்வேறு விதமான சட்டங்களை பற்றி சொல்லிக்கப்பட்டார். திருமணம் ஆகாமல் லிவிங் டுகெதர் என்று நம்ம பேசுகிறோம். அப்புறம் விவாகரத்து பண்றது. பிறகு ஒரு டைம் பவுண்டு திருமணம் ஒண்ணு இருக்கா. இவ்வளவு காலம் இந்த உல்லாச திருமணம் சொன்னார், அது மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு திருமணம் செய்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கான். அதுல அந்த லீகல், அதாவது சட்ட ரீதியான அந்த இணைப்புகள்லாம் இல்லையா, சொத்துக்கள் எல்லாம் இல்லையா, சொத்து கொடுக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும், அந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா. இப்படி பலவிதமான முறைகள் அங்க இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. திருமண சட்டங்கள் உலகெங்கும் பல்வேறு விதமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது திருவள்ளுவர் சட்ட நூலை இயற்றவில்லை, ஒரு ஒரு வாழ்க்கைக்குரிய நெறியைத்தான் சொல்லியிருக்கிறார். இந்த நெறியில அன்புடைமை பற்றி பேசுகிறார். இந்த அன்புடைமை என்பது பரிமையாளர்களுடைய கருத்துப்படி இல்லறத்திற்குரிய அன்புடைமை தான் என்பது அவருடைய கருத்து. அதை ஒட்டித்தான் 4-5 திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன், பொது நிலையில சொல்லியிருக்கிறேன். இது பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தபோது கூட சொன்னேன். அவன்
திருக்குறள் வந்து ஒரு தண்டவாளம் மாதிரி, ரயில் ஓடுறதுக்குள்ள தண்டவாளம். ஆனா நாம பார்த்திருக்க சில வேளைகளில் தண்டவாளத்தினுடைய துண்டை நம்ம பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மணி அடிக்கிறதுக்கு துண்டு பண்ணி அங்க வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம திருக்குறளை தனியாக துண்டா எடுத்துக்கொண்டு மணி அடிக்கலாம் அல்லது ஏதாவது சொல்லலாம். அது அந்த ஒரு பெரிய இணைப்பு சங்கிலியிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருள் தரும். அப்படித்தான் நாம் திருக்குறளை நாம் பயன்படுத்துகிறோம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. திருக்குறள் ஒரு சங்கிலி தொடராக இருக்கிற போது அதுக்கு சொல்ல செய்ய அது தருகின்ற பொருள், தனியாக இருக்கக்கூடிய நிலையிலே சொல்லக்கூடிய பொருள் என்று நாம் பார்க்க வேண்டும். திருவள்ளுவர் அதை உத்தேசித்து கூட எழுதியிருக்கலாம், நமக்கு தெரியல. சரி, நம்ம அதை பற்றி இது ஒரு பொது முன்னரையாக சொல்லிவிட்டு நாம் இப்ப இந்த உங்களோடு என்னுடைய திரையை பகிர்ந்து கொண்டு சாரி அப்புறம் வேற யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க, நாம வந்து இந்த திருக்குறள் நாம என்ன செய்கிறோம், திருக்குறள் இந்த முறை வரிசையில என்ன என்ற ஒரு கேள்வி வந்த போது ஐயா தண்டவாணி சீர் ஐயா போன்றவர்கள் பொருள் வேறுபாட்டை ரொம்ப முக்கியமாக ஆராய்ந்து ஒவ்வொருவருடைய உரையாசிரியர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பொருள் வேறுபாட்டை மிக நுட்பமாக ஆராய்ந்து சொல்கிறார். அவ்வப்பொழுது அவர் இலக்கண வேறுபாட்டையும் சுட்டி காட்டுவார். இந்த இலக்கண வேறுபாட்டினாலே இந்த பொருள் வேறுபாடு வருகிறது. இப்ப நாம செய்யறது அது அதிகமாக நம்ம அதுக்கு போகல. நம்ம வந்து இலக்கண ஆராய்ச்சியை தான் மிக மையமா வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நாம ஒரு மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சி மாதிரி பண்றோம். ஒரு டிகிங் டீப் சொல்லுவாங்க இல்லையா, டிகிங் ஸ்டில் டிகிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தோண்டிக்கொண்டே இருப்பான். தோண்டிக்கொண்டு அங்கங்க கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் வைத்துக்கொண்டு அது என்ன மாதிரி இணைந்திருக்கும், அது என்ன, அதனுடைய என்ன என்று சொல்லி அதை மீட்டுருவாக்கம் செய்வது போல நாம் ஒரு வகையான மீட்டுருவாக்கத்தில் ஈடுபட்டுக்கிறோம். நம்ம தண்டவாணி சீர் ஐயா போன்றவர்கள்லாம் வந்து ஒரு கட்டட கலைஞர்கள், கட்டட பொறிஞர் போல ஒரு அந்த திருக்குறள் என்ற ஒரு கட்டமைப்பை பற்றி அவங்க மொத்தத்துல கவலைப்பட்டு பேசுகிறார்கள். நாம வந்து உடைந்து கிடக்கக்கூடியதெல்லாம் எங்கேயோ துண்டு துண்டா எடுத்து பார்க்குற மாதிரி தோண்டி கொண்டிருக்கிறோம் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது இந்த திருக்குறளுக்கு போகலாம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. 79வது திருக்குறள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு திருக்குறளுமே பார்த்தால் எளிமையாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ள தோன்ற போது ஏதோ நிறைய புதைபொருள் கேள்வி என்னெல்லாம் பேசுறாங்களா, அது மாதிரி நிறைய இலக்கண விஷயங்கள்லாம் புதைந்து கிடக்கிறத நான் பார்த்தேன். அதனாலதான் அந்த ஓமை கூட எனக்கு வந்திருக்குன்னு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர். யாக்கை அகத்து உறுப்பு அன்பு, உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு புறத்துறுப்பு, புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம உடல் உறுப்புகளா, இந்திரியங்களா, அல்லது நம்ம குடும்பம் இல்லறத்திற்குரிய புறத்துறுப்புகள், இடம் பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளா. அதாவது கணவனுக்கும் இதுக்கு இது இல்லறத்துக்கு சொன்ன திருக்குறள் என்று பரிமேலழகர் நினைக்கிறார். அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பு என்ற ஒரு பண்பு இல்லை என்று சொன்னால், இல்லறத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடிய அன்பு இல்லை என்று சொன்னால், அந்த இல்லறத்துக்கு புறத்துறுப்பாக இருக்கக்கூடிய இடம் பொருள், அதாவது சொத்து சுகமெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பு இல்லை என்றால் இந்த சொத்து சுகங்களால என்ன பயன் என்று பரிமேலழகர் பொருள் சொல்றார். மணக்கொடவர் வேற மாதிரி சொல்றார். மணக்கொடவர் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக நான் சொன்னேன். மணக்கொடவர் என்ன சொல்றாருன்னா, உடம்பிற்கு அகத்துறுப்பாகி அன்புங்கிற. இந்த அன்புங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய அகத்துறுப்பு, இன்டர்னல் ஆர்கன் நினைக்கிறார். அப்போ அன்பு என்பது குணமாயிற்று, அது எப்படி உறுப்பு என்று சொன்னார் என்ற கேள்வி எல்லாம் வருது. எனவே உடம்பிற்கு அகத்துறுப்பாகிய அன்புங்கிறாரு. அவர் இல்லறத்திற்கு அகத்துறுப்பாகிய அன்புங்கிறார். இல்லறத்திற்கு உறுப்பாகிய அன்பு யாக்கை அகத்து இருக்கணும், உடம்புக்குள்ள இருக்கணும் அந்த அன்பு. அந்த இங்கே அவர் வந்து உடம்பிற்கே உள்ள அகத்துறுப்பாக இருக்கிய அன்புன்னு எடுக்கிறார். உறுப்பு இல்லாதவருக்கு புறத்துறுப்புகள் எல்லாம் யாது நிச்சயம். புறத்துறுப்பு எதுன்னு அவர் சொல்லல. புறத்துறுப்பு என்பது உடலுக்கு புறமே இருக்கிற உறுப்பா, இல்ல குடும்பத்திலே இல்லறத்திலே இருக்கக்கூடிய புறத்துறுப்புகளா, தெளிவா சொல்லுங்க. ஆனா பரிமேலழகர் நம்ம தெளிவாக சொல்கிறார், நம்ம பார்ப்போம். யாக்கை அகத்து உறுப்பு அன்பு இலவர்க்கு. யாக்கை அகத்தின் கண் அன்பு இல்லாதவர்கள். அந்த அன்பு எப்படிப்பட்டது? அகத்தின் கண் நின்று இல்லறத்திற்கு உறுப்பாகிய அன்புடையார். இல்லறத்திற்கு உறுப்பாகிய அன்பு.
ஏனென்றால் இல்லறத்துக்கு உறுப்பாகிய அன்பு என்று சொன்னார் திருக்குறளிலேயே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் என்று சொன்னார். எனவே இல்லறத்தினுடைய உறுப்புகளாக அன்பையும் அறனையும் சொல்லியிருக்கிறார். அதாவது கணவன் மனைவி இடையே உள்ள அன்பு, அறம் என்பது அந்த இல்லற நெறி, அது ரெண்டும் தான் உறுப்புகள்னு சொல்லியிருக்கிறார். எனவேதான் பரிமேலழகர் தொடர்ந்து இந்த இல்லறத்தினுடைய உறுப்பாகிய அன்புன்னு இருக்கிறார். இல்லறத்தினுடைய உறுப்பாகிய அன்பு யாக்கையகத்து இந்த உடம்புக்குள்ள இருக்கணும், உடம்பிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார், உட்பொருட்டு. அல்லாதற்கு புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் ஏனை புறத்தின் கண் என்று உறுப்பாவனை எல்லாம் அறம் செய்தற்கண் என்ன உதவியை செய்யும். புறத்துறுப்பாகிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து, சுகம், இடம், பொருள், ஏவல், அதிகாரம் எல்லாம் என்ன செய்யும்? கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தால், அல்லது அன்பு இல்லாமல் இருந்தால், ஒன்றாக இயங்க முடியவில்லை என்றால் என்ற பொருளை அவர் கொண்டு வர்றார். சரி, இதை நம்ம புறநிலையிலும் சொல்லலாம், மனக்குறவரை போலையும் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு இல்லை. சிலவர்னா மேலும் மேற்கொண்டு என்ன விளக்கம் சொல்றாரு, புறத்து உறுப்பாவன இடனும் பொருளும் ஏவல் செய்வாரும். இடன் ஒரு இடத்துல வாழ்தல், பொருள் தேவையான பொருள், ஏவல் செய்வார் அவருக்கு ஏவல் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் முதலியவர். சரி, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, துணையோடு கூடாத வழி அவற்றால் பயனின்மையின் எவன் செய்யும் என்றார். எனவே கணவன் மனைவி ஒன்றாக இயங்கினால்தான், துணையோடு கூடினால்தான் இதனால பயனை முழுமையாக பெற முடியும் என்று சொல்லுவார். உறுப்பு போரிலும் உறுப்பு எனப்பட்டன, உறுப்பு போரிலும் உறுப்பு எனப்பட்டன. இதையெல்லாம் உறுப்பு போல், உறுப்புங்கிறது ஒரு அங்கம், அங்க ஓமையாகுவேர்னு சொல்லுவாங்க. உறுப்பு போன்றது, அது இட்ஸ் an organ of the family life, ஃபேமிலி அப்படின்னு சொல்றப்போ அதை ஒரு உறுப்பாக சொல்லியிருக்கனால ஓமா ஆகுவேர்னு நம்ம இலக்கணத்தை சொல்றோம். சரி, இது அதுக்கு மறுக்கிறாரு, மாற்று கருத்தை மறுக்கிறாரு. யாக்கையின் கண் முதலிய உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும், மனத்தின் கண் உறுப்பாகிய அன்பு இல்லாதற்கு என்று உரைப்பாரும் உலர் என்ற மாற்று கருத்தை சொல்லியிருக்காரு. நம்ம முன்பே சொல்லியிருக்கோம், உச்சாந்திரம் இதை பத்தி பேசியிருக்கோம். மாற்று கருத்து சொல்லிட்டு, அதற்கு இல்லறத்தோடு யாரும் ஏவி இல்லாமல் அறிய, அதுக்கு இல்லறத்துக்கு சம்பந்தமே இல்லை. இந்த அன்பை உடம்புக்குள்ள இருந்தா உடம்பு உள்ள இல்லை என்றால் உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்று சொல்வது இல்லறத்தோட சம்மந்தப்படுத்தி பேசுறது கஷ்டம் என்று அவர் சொன்னார். அதனாலதான் பாத்தீங்கன்னா வரதராசனார் போன்றவர்கள்லாம் பெரும்பாலும் பரிமேலழகர் ஒட்டுத்தான் உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு, உடம்பின் அகத்துறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு உடம்பின் புறத்துறுப்புகள் எல்லாம் பொதுநிலையில தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் மன்னிக்கும், பொதுநிலையில சொல்லிட்டு போயிருக்காரு. உடம்பின் அகத்துறுப்பாகிய அன்புன்னு எடுத்துக்கிறாரு. புறத்துறுப்புகள், உடம்பின் புறத்துறுப்புகள்ங்கிற தெளிவா சொல்லல, கைகாலா, இந்திரியங்களா, செவிவாய், கண், மூக்கு, செவியா, அல்லது இடம், பொருள், ஏவலா என்று 3 நிலை இருக்கிறது. அந்த 3 நிலையை அவர் தெளிவா சொல்லல. இவர் உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்புன்னு சொல்லியிருக்காரு. அது தெளிவில்லாம இருக்கு. உடம்பின் உறுப்பா, அகத்துக்கு ஒரு உறுப்பா, இல்ல இல்லறத்துக்குரிய உறுப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவா இல்லை. இந்த திருக்குறள் தெளிவாக இல்லை. சரி, அன்பாம் உறுப்பு அகத்தில் இல்லை எனில் புறத்துறுப்பெல்லாம் இருந்தும் என்ன பயன் அப்படின்னு சொல்லி மாணிக்கனார் போன்றவர்கள் சொல்லி போயிருக்காங்க. நம்ம கூடுதலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அதில் உள்ள இலக்கண விஷயங்களை மட்டும் நாம சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலாம். இதனுடைய பரிமேலழகர் கொண்ட வாக்கிய அமைப்பு, யாக்கை அகத்து இல்லறத்தின்கண் உறுப்பு அன்பு இல்லவருக்கு புறத்துறுப்பு எல்லாம் இவன் செய்யுங்கிறது அவருடைய வாக்கியம், அவருடைய முடிவுன்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு குறுந்தொகை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, குறுந்தொகையில ஒரு செய்யுளை நீங்க படித்தீர்கள்னா செய்யுளுடைய செய்யுள் எப்படி கொண்டு முடிகிறது, அதனுடைய வாக்கிய அமைப்பு, அதுக்கு பேர் முடிவுன்னு சொல்லுவாங்க. சுவாமிநாதையர் பார்த்தீங்கன்னா அது முடிவு முதல்ல எழுதியிருப்பார், எழுதிட்டா அதுக்கு பொருள் எழுதுவார். இவர் அப்படித்தான், வெளிப்படையாக சொல்லல, ஆனால் அந்த முடிவை உட்கொண்டுதான் அவருடைய பொழிப்புரை இருக்கும். அவர் உட்கொண்ட அந்த முடிவு என்ன என்றால், யாக்கையகத்து உறுப்பு அன்பு இல்லவருக்கு புறத்துறுப்பு இல்லாமல் இருந்துச்சு என்பது பரிமேலழகர் கொண்ட முடிவு. மணக்குடவர் கொண்ட முடிவு, யாக்கையகத்துறுப்பு அன்பிலவருக்கு புறத்துறுப்பு இல்லாமல் இருந்துச்சு. எனவே அகத்துறுப்பு அன்பு அப்படின்னு எடுக்கிறாரு, யாக்கையகத்து அன்பு அப்படின்னு எடுக்கிறாரு. யாக்கையகத்து உறுப்பு
அப்படின்னு எடுக்கிறார். யாக்கையினுடைய அகத்துருப்புன்னு எடுக்கிறார். அப்படின்னா இந்த திருக்குறள்ல மனக்குளவர் கொள்கிற மாதிரி நம்ம கொண்டால் இந்த யாக்கை என்ற நடுவில் இருக்கக்கூடிய சொல் யாக்கை புறத்துறுப்பு இல்லாம எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அம்பிலவருக்கு என்று சொல்லி ரெண்டு பக்கம் போகும். அதனால இதை நம்ம மத்திய தீபகம் அல்லது இடைநிலை விளக்கு என்று சொல்லலாம். மனக்குளவர் சொல்வது போல சொல்வதாக இருந்தார். சரி. பரிமேலழகர் யாக்கை அகத்து உறுப்பு அன்பு, உறுப்பாகிய இல்லறத்துக்கு உறுப்பாகிய அன்பு யாக்கை என்ற பொருள் கொள்வதற்கு காரணம், அதாவது அவர் யாக்கையின் அக உறுப்பு அன்புன்னு அவர் பொருள் கொள்ளல. இல்லறத்தின் அக உறுப்பாகிய அன்பு யாக்கை அகத்து இல்லை என்றால் என்று கொன்றதுக்கு காரணம் நான் முன்பே சொன்ன மாதிரி அன்பு மரணம் உடைத்தாயின் என்ற இந்த திருக்குறளுடைய ஒரு தாக்கமாக இருக்கலாம், அல்லது எதிரொலியாக இருக்கலாம் என்று நாம் பார்க்கணும். எனவே உடம்பிற்கு அகத்துறுப்பு என்று சொல்லி மனக்குடவர் மூவாமுதல்வர் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தோம். சரி, இடைநிலை விளக்காக அமைகிறது சொன்னோம். இதனுடைய இலக்கண மீதி பார்த்தீங்கன்னா யாக்கைனா பெயர் சொல், அகத்து அப்படிங்கிறது அகத்தின் கண் நின்று என்று 7ஆம் வேற்றுமை எடுக்கிறார். யாக்கை அகத்தின் யாக்கை அகத்தின் கண் இல்லறத்தின் கண் நின்று, இல்லறத்தின் கண் நின்று யாக்கை அகத்து உள்ள அப்படின்னு சொல்றாரு. எனவே இல்லறத்தை தான் முக்கியமா அதனுடைய அந்த அன்பு வெளிப்படுகிற இடமாக இல்லறத்தை எடுத்துக்கொள்கிறார். யாக்கையின் அகத்து அப்படிங்கிறது மனக்குடவர் 6ஆம் வேற்றுமை எடுக்கிறார். யாக்கையினது அகத்து, இது இல்லறத்தின் கண் நின்று அப்படின்னு அவர் அதை விளக்கிறார். அகத்து அப்படிங்கிறது சரி. அன்பியல இருக்கு அன்புடையார் எல்லாம் இருக்கு, அது தெளிவு. புறத்தின் கண் நின்று, அங்க அகத்தின் கண் நின்றுன்னு சொன்ன மாதிரி புறத்தின் கண் நின்று, புறத்தின் கண் அமைந்துன்னு அர்த்தம். உறுப்பாவன எல்லாம் அவ்வரஞ்செய்தற்கு என்ன உதவியை செய்யும். அவ்வறம்ங்கிறது இல்லறம். இல்லறம் செய்யும் போது, இல்லறத்தை நடத்தும் போது, திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் போது அன்பாகிய அந்த இல்லறத்துக்கு உறுப்பாகிய அன்பு இல்லை என்று சொன்னால் அது யாக்கையில இருக்க வேண்டும். உடம்புல இல்லை என்று சொன்னால் மற்ற இடம்பொருள் ஏவல் என்ன பயனும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுல அன்பு குணமா உறுப்பா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அது உருவா நயம் என்று சொல்லி நாமக்கல் அறுதி விதந்து பேசுவார். அதுக்கு நான் ரொம்ப அதிகம் போகல. எனவே பரிமேலழகருடைய பொருள் அதிகாரத்தினுடைய இயல்பு, வைப்பு முறை இவற்றை நோக்கி கணவன் மனைவியை இடையே உள்ள அன்பை பேசுவதாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த திருக்குறளுடைய முக்கியமான ஒரு கருத்து. அதாவது புறத்துறுப்பு என்பது இந்திரியங்கள், செவிவாய் கண் மூக்கு செவிங்கிறது, அல்லது மார்பு தோல் முதலியவை என்ற கருத்து. இன்னொன்று இடம்பொருள் ஏவல், இது வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆர்கன் என்ற 3 நிலையில அதை பொருள் கொடுக்கிறார். இதுதான் இதில் உள்ள விஷயங்கள். எனவே இது அன்பு என்னும் மெய்ப்பாட்டிற்கு தொல்காப்பின் பொருளதிகாரத்தில் இடம்பொருளில் இருக்கிறது பார்க்கணும். சரி, இங்க அடுத்தது இறுதி திருக்குறளுக்கு போகலாம். இதுல நிறைய புதைப்பொருள்கள் இருக்கின்றன. அதை நம்ம தோண்டி எடுக்கிறோம், பார்ப்போம். சரி, அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்புதோர் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்புதோர் போர்த்த உடம்பு. இது இந்த 80வது திருக்குறள், அன்புடைமை அதிகாரத்தினுடைய இறுதி திருக்குறள். மனக்குடவர் கொண்ட வாக்கியமைப்பு வேற, பரிமேலழகர் கொண்ட வாக்கியமைப்பு வேற. மனக்குடவர் வாக்கியமைப்பு உயிர்நிலை அன்பின் வழியது. முதல் வாக்கியம் உயிர்நிலை எழுவா எடுக்க, அன்பின் வழியது அப்படிங்கிறது குறிப்பு வனைமுற்றாக எடுத்துக்கொள்கிறார். அதாவது உயிர்நிலை என்ற எழுவாய் அன்பின் வழியது என்ற தொடரை கொண்டு பெயர் பயனிலையாக முடிகிறார். அவர் எடுத்துக்கொண்டு அகுதி இல்லாத அந்த அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்புகள் என்பதோல் போர்த்த உடம்பு. உள்ளவை உள்ளன, என்பதோல் போர்த்த உடம்புகள், என்பதோல் போர்த்த உடம்பு என்று போர்த்த என்பதை பெயர்ச்சி மாறுது. மனக்குழு உரை பார்த்தீங்கன்னா தெரியும். உயிர்க்கு நிலை வேறு, உயிர்நிலைங்கிறதுக்கு நிலை வேறுன்னு எடுக்கிறேன். உயிர்க்கு நிலை வேறு, உயிர்நிலைங்கிற உயிர்க்கு நிலை வேறு அன்பின் வழியதாகி அறத்தினால் வரும். உயிர்நிலை
உயிரினுடைய நிலை வேறு, அன்பின் வழியது, அன்பின் வழியதாகி அறத்தினால் வரும். ஆதலால் அது ஏது வாக்கியமா இருக்கிறார். therefore அவ்வம்பிலாதவர்க்கு உளதாவது, உளதாவதுதான் பயனிலை அவருக்கு, உளதாவது என்பின் மேல் தோலினால் போர்க்க பெற்ற உடம்பு. போர்த்த உடம்புங்கிறது பெயரச்சு. என்பின் மேல் தோலினால் போர்க்க பெற்ற உடம்பு உலகாவது. அகுதிலாருக்கு உலகாவது இதுதான் என்ற பெயரச்சத்துடன் என்று சொல்லிட்டு, இது வீடு பெறார் என்றவாறு என்று ஒரு பொருள் சொல்லிட்டு போறார். இது நேரடியா பார்த்தா ரொம்ப எளிமையாக தோன்றுகிறது. ஆனால் பரிமையாளர் இதை ரொம்ப வித்தியாசமாக பார்த்திருக்கிறதுக்கு அவருக்கு அந்த மொழியினுடைய ஆட்சி, அந்த மொழியினுடைய ஆட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கண அமைதிகள் இதெல்லாம் அவருக்கு துணை செய்யும். ஏன்னா நம்ம மறுபடியும் படிக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வாக்கிய அமைப்பே வித்தியாசமா இருக்கு. எப்படின்னு சொன்னா, அன்பின் வழியது அப்படிங்கிறதா அவருக்கு எழுவார். அன்பின் வழியது என்ற அது பெயர். அன்பின் வழியது என்பது பெயர். அவருக்கு குறிப்பு வினைமுற்று, பெயர் பயனிலை, குறிப்பு வினையாளனை பெயரா எடுத்துக்கலாம். இவருக்கு அன்பின் வழியது எதுவோ அதுதான் உயிர்நிலை என்று எடுக்கிறார். அன்பின் வழி, அன்பு முதலாக அதன் வழி நின்ற உடம்பு. அன்பின் வழியது என்பது அன்பின் முதலாக அதன் வழி நின்ற உடம்பு. அன்பின் வழியது என்பது உடம்புன்னு பொருள் எடுக்கிறார். அன்பை நிறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியில நிற்கக்கூடிய உடம்பு, அன்பின் வழியது அப்படிங்கிறது உடம்பு. அந்த உடம்பு உயிர்நிலை. அந்த உயிர்நிலைக்கு உடம்புன்னு தான் பேரு. உயிர் நின்ற உடம்பு, உயிர் நின்ற உடம்பு. இது முதல்ல படிக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு. என்ன இது உடம்புங்கிறாரு, இதையும் உடம்புங்கிறாரு. அன்பின் வழியது ஆகிய உடம்பு உயிர் நிலையாகிய உடம்பு, உயிர் என்ற உடம்பு என்று அதுக்கு ஒரு அந்த வாக்கியம். அப்புறம் அடுத்து அகுதிலா இருக்கு. அப்ப அகுதி என்று சொல்கிற போது ரெண்டு இருக்கு முன்னாடி. அன்பு இருக்கிறது, உயிர்நிலை இருக்கிறது. எது அகுது? எனவே அது அப்படிங்கிற போது அந்த அன்பு, அது என்ற சுட்டு பெயர் அன்பைத்தான் சுட்டுகிறது என்பதற்காக அவ்வன்பு கொண்டுகிறார் என்று அதுக்கு விளக்கத்துக்காக கொண்டு வருவார். கொண்டு வந்து அவ்வன்பு இல்லாதார்க்கு உளவாவனங்கிறது இல்லாதார்க்கு உளவாவன. அந்த 4ஆம் வேற்றுமைக்கு பிறகு வேண்டிய சொற்களை நாம் பெய்து கொள்ளலாம் என்று நம்ம முன்னாடி படித்தோம். அறத்திற்கே அன்பு, அறத்தை ஆக்குவதற்கு அன்பு, மரத்திற்கே அன்பு, மரத்தை நீக்குவதற்கு அன்பு என்று நம்ம படித்தோம். அது மாதிரி இங்க உயிர் நின்ற உடம்பாவது அன்பு இல்லாதார்க்கு உளவான உள்ளதாகிய உளவானங்கிறது புளூரலா எடுக்கிறாரு. அது கவனிச்சுங்க. அவர் சிங்குலரா எடுத்துட்டாரு. உடம்புகள், உடம்புன்னு எடுத்தாரு. உடம்புகள் இவருக்கு பயனிலை போர்த்த என்பது பயனிலை. அகுதிலார்க்கு உடம்பு என்புதோல் போர்த்த. அகுதிலார்க்கு உடம்பு என்புதோல் போர்த்தங்கிற அந்த வாக்கியம். போர்த்தனங்கிறது வினைமுற்று அடிப்படையில் இருந்து வரக்கூடிய வினையாளனை. உடம்புகள் என்பின் மேல் தோலினால் போர்க்கப்பெற்றவை, போர்த்தனவாகியவை ஆம், உயிர் நின்றன ஆகா. எனவே உளவாவன உடம்புகள் என்பனை தோலால் போர்த்தன ஆகும், உயிர் நின்றன ஆகா. போர்த்தன என்பது வினைமுற்று அன்று வினையாளனையும் பெயர். போர்த்தவை இன்றைய தமிழ்ல சொன்னா அவருக்குள்ள உடம்புகள். ஏன் உடம்புகள்னு சொன்னார்னா, போர்த்த அப்படிங்கிறது பழைய தமிழ்ல போர்த்தன அன்கெட்ட ஒரு வினைமுற்று பதம். அந்த வினைமுற்று பதம் வினையாளனின் பெயராக பெயரை சுட்டுகிறது. போர்த்தவை என்று நம் பொருள் கொள்ள வேண்டும். எனவே இது உடம்புகள் என்பதை தோளால் போர்த்தன என்று சொல்றதுனால அதுக்கு எழுவாய் புழுகளாத்தான் இருக்கும், பன்மையாத்தான் இருக்கும். அதனாலதான் உடம்புகள், உளவான உடம்புகள் என்பனை தோளால் போர்த்தன ஆம், போர்த்தவை ஆகும், உயிர் நின்றவை ஆகா என்று அவர் சரி. இவர் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் பாப்போம். அதுக்கு மறுபடியும் விளக்க சொல்லாரு. இல்லறம் பயவாமையின் அண்ணா ஆயின. அது எலும்புக்கு மேல தோலை போத்ததுதான். அன்பில்லாத ஜீவன்கள் ரெண்டு பேரும்
ஒன்னா வந்து அன்போட இல்லைன்னு சொன்னா அது வந்து ஒரு பொம்மை எலும்பு எலும்பு கோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி அப்படின்னு அவர் சொல்றார். உயிர் இல்லாத விஷயம் ஜடங்கள் அப்படிங்கிற இல்லறம் பயவாமை. அவர்கள் ஒன்றுக்கு ஒன்று அன்போடு இருந்து இல்லறத்துக்கு வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது, பிள்ளை பேர் முதல எல்லாம் நடக்காது என்பத அர்த்தத்துல அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு இவை 4 பாட்டானும் அன்பில் வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. இப்ப இந்த 4 திருக்குறளையும் அன்பின்மையினால் ஏற்படக்கூடிய குற்றத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த இரண்டாவதாக அவர் சொல்றது உயிர் எந்தனாக என்பது குறிப்பெச்சம். இந்த குறிப்பெச்சத்தையும் அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். சரி, இப்போ இதுல என்ன எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். மூவா வந்து பெரும்பாலும் போன திருக்குறள்ல மணக்குடவரை ஒட்டி போனார். இதுல பரிமேலழகரை ஒட்டி தான் பாரு. அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே, அன்பின் வழியது அப்படிங்கிறது அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் என்ற உடம்பாகும். உயிர்நிலை. அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் சொல்லி, வெற்றுடம்பே இல்லாதவருக்கு வெற்றுடம்புகளே ஆகும்னு அவர் எழுதினாரு. இவர் வெற்றுடம்புன்னு எழுதிட்டு போயிட்டார். சரி, அதை ஒட்டிதான் போகுது. சரங்கவாணியார் அப்படித்தான் சொல்றாரு. அன்பினை அடிப்படையாக கொண்டு அதன் வழி நின்ற உடம்பே உயிர் என்ற உடம்பு. அன்பின் வழியது உடம்பு, உயிர்நிலை அதுவும் உடம்பு, உயிர் என்ற உடம்பு. அன்பில்லாதாருக்கு உள்ள உடம்பு எலும்பினை தோலால் போர்த்தனவாம், நடைப்பணம் போன்றது. ஒரு அழகா சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த வாக்கிய அமைப்பை பார்த்துட்டு இதனுடைய நுட்பத்தை நம்ம பார்க்கிறோம். மணக்குடவர் வந்து ஒரு ஏது வாக்கியமாக அமைத்திருக்கிறார். அவருடைய இது வந்து உயிர்நிலை அன்பின் வழியது. உயிர்நிலை, உயிரினுடைய நிலை வேறு, அன்பின் வழிபட்டது, அன்பின் வழியதுங்கிறதுக்கு அவருக்கு குறிப்பு வனப்பெற்று அது வினையாளனை பெயராக வருகிறது. ஆதலால் அகுதிலார்க்கு உளதாவது என்புதோல் போர்த்த உடம்பு என்று சொல்லி அவர் பெயரச்சமாக எடுத்தார். அதாவது உயிர்நிலை என்பது உயிர்நிலை அன்பின் வழியதுங்கிறது முதல் வாக்கியம். அதுல உயிர்நிலைங்கிறது எழுவாய், அன்பின் வழியதுங்கிறது பயனில். இரண்டாவது வாக்கியம் ஆதலால் அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்பதுல அகுதியார்க்கு உளதாவதுங்கிறது எழுவாய், என்புதோல் போர்த்த உடம்புங்கிறது ஒரு பெயர் பயனிலையாக வருகிறது. சரி, அல்லது மாற்றியும் போட்டுக்கலாம். அந்த உடம்பு அதுக்கு உள்ளதாவது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஆதலால் அகுதிலாருக்குங்கிறது எழுவாய், என்புதோல் போர்த்த உடம்புங்கிறது பயனிலையாக மணக்குடவருக்கு அமைகிறது. சரி, பரிமேலழகர் வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி அன்பின் வழியது என்பது அவருக்கு அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த அப்படிங்கிறது அவருடைய வாக்கியம். அகுதிலார்க்கு உடம்பு என்புதோல் போர்த்த, அதாவது அன்பின் வழியது உயர்நிலை என்பதுல எழுவாய் வந்து அன்பின் வழியது, பெயர் பயனிலையாக உயிர்நிலை. சரி, அகுதிலார்க்கு உடம்பு என்புதோல் போர்த்த, ஆதலால் அப்படிங்கிறது உட்கொண்டதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அகுதிலார்க்கு உடம்பு என்பது எழுவாய், என்புதோல் போர்த்தங்கிறது பயன். என்புதோல் போர்த்தவை, அகுதிலார்க்கு உள்ள உடம்புகள் என்புதோல் போர்த்தவை என்பது பெயர் பயனிலை. இது எப்படி இதெல்லாம் அதுக்கு சாத்தியமாச்சுங்கிறத நம்ம இப்போ விளக்க போறோம். அது விளக்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த சொல்லடுவுக்கு நான் போறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இவர் வந்து அன்பின் வழியது அப்படிங்கிறதுக்கு எழுவாயாக எடுத்திருக்கிறார், பெயராக எடுத்திருக்கிறார். அன்பின் வழியது, அதே மாதிரி உயிர்நிலை என்பதையும் பெயராக எடுத்திருக்கிறார். அன்பின் வழியதுங்கிறது அன்பின் வழியதாகி உடம்பு, உயிர்நிலைங்கிறது உயிர்நிலையாகி உடம்பு. சரி, அது எப்படி வருகிறதுன்னு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு சாதாரண வாக்கியம் நான் சொல்றேன். அன்பின் வழியது அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு வாக்கியத்தை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். மூடி உள்ளது நல்லது அப்படி ஒரு வாக்கியம் சொல்றேன், பயனுடையது. அது இல்லாததுக்கு உள்ளது பாத்திரம் என்ற பெயர் மட்டுமே அப்படின்னு ஒரு வாக்கியம் வச்சுக்கோங்க. ஒரு கற்பனையான வாக்கியம். அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் சொல்றேன், தங்கம் உள்ளது நல்ல உருப்படி, தங்கம் உள்ளது நல்ல உருப்படி, அது இல்லாததுக்கு உள்ளது அது இல்லாததுக்கு நகை என்ற பெயர் மட்டுமே சொல்லலாம். அப்போ
தங்கம் உள்ளது என்பது தங்கத்தாலான நகை என்று எப்படி பொருள் கொள்கிறோம்? அடுத்த வாக்கியத்துல உடம்பு வருகிறது. அதுபோல இங்க அடுத்த வாக்கியத்துல, அதாவது அது இல்லாததுக்கு நகை என்ற பேர் தான். தங்கம் உள்ளதுதான் நல்லது, அதுதான் நல்ல ஒரு குடி. அது இல்லாததுக்கு நகைன்னு தான் பேரு. அது வந்து கவரிங், கோல்டு கவரிங் என்னமோ சொல்லிக்கல, கவரிங் கோல்டு அது மாதிரி இருக்கலாம். எனவே நகைன்னு தான் பேரு. தங்கம் உள்ளது நல்லது. தங்கம் உள்ளதுங்கிறது தங்கம் உள்ள நகை. அப்ப தங்கம் உள்ளது என்பது தங்கம் உள்ள நகையை குறிக்கிறது. இந்த நகை என்ற அடுத்த வாக்கியத்திலிருந்து பெறுகிறது. இந்த மூடி உள்ளது நல்லதுன்னு சொல்றப்போ, மூடி இல்லாததுக்கு வெறும் பாத்திரம்னு வேணா சொல்லலாம். பாத்திரம் என்று மூடி உள்ளதுங்கிறது மூடி உள்ள பாத்திரம்னு அர்த்தம். எனவே அதே ஒரு தர்க்கத்தை நாம் யோசிக்கிற போதுதான் அன்பின் வழியதுங்கிறது, அன்பின் வழியதாக இருக்கக்கூடியது எது? அடுத்ததுல உடம்புன்னு அவர் பின்னாடி சொல்லியிருக்காரு. அகுதியிலாருக்கு உடம்பு, அந்த உடம்பு அன்பின் வழியதாகி உடம்பு தான் அங்க அந்த அன்பின் வழியது என்ற அந்த தொழிற்பெயர். நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய இலக்கணத்துல மொழி இயங்குது. அந்த மொழியினுடைய இலக்கணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப வந்து இதை நாம் படித்ததுன்னு நான் சொல்றேன். ஒரு புத்தகத்தை காட்டி படித்தது. படித்தது என்று சொன்னால் இந்த புத்தகத்தை நான் படித்தேன், இது நான் படித்தது செய்யப்படுவதை குறிக்கும். படித்தது என்பது செய்யப்படுவதை குறிக்கும். அவன் படித்தது நன்றாக இல்லை, தப்பு தப்பா படிக்கிறான். இப்ப படித்ததுங்கிறது செய்யப்படுவதில்ல, படித்ததாகி செயல், வினைய குறிக்கும். அதே மாதிரி இது நான் படித்த கல்லூரி, நான் படித்தது அப்படின்னு சொன்னா படித்ததாகி இடத்தை குறிக்கும். எனவே அது காரகம்னு சொல்லுவாங்க, வினைப்பொருள் சொல்லுவாங்க, வேற்றுமை பொருள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வினைச்சொல்லுக்கும் இத்தனை பொருள்கள் இருக்குது, ஒரு 6 பொருள் சொல்லுவாங்க. இப்போ வினையை குறிக்கலாம், இடத்தை குறிக்கலாம், செயற்பட பொருளை குறிக்கலாம், எழுவாயை குறிக்கலாம். அது பாடியது குயில் என்று சொல்வது, அந்த பாடியது என்பது குயிலை குறிக்கும். அது மாதிரி இதை நான் எழுதியது இந்த பேனா எழுதியதுன்னு சொன்னா அது செய்யப்பட பொருள் இல்லை. இந்த பேனாவால் எழுதினேன், நான் எதால் எழுதினாலும் அது அப்போது கருவியை குறிக்குது. எனவே இந்த வினை எத்தனை பொருட்களை கொண்டிருக்கிறதோ வினைச்சொற்கள், அதே பொருளை வினையிலிருந்து தோன்றுகின்ற பெயரச்சங்களும் தொழிற்பெயர்களும் பெறும். அதனால்தான் நம்ம வந்து படித்தது என்பதை செய்யப்படுபொருளாகவும் வினை செயலாகவும், செயல் என்பது அடிப்படையான ஒரு காரகம், அது அல்லது வந்து கருவியாகவும் காலமாகவும் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல பார்க்கிற போது இங்க அன்பின் வழியது எது? அன்பின் வழியது ஆகிய உடம்பு. உடம்பு அன்பின் வழியது. அந்த அன்பின் பின்னாடி அடுத்த வாக்கியத்துக்கு வருகிறது. அன்பின் வழியதாகிய அந்த உடம்பு உயிர்நிலை. உயிர்நிலை அப்படிங்கிறது உயிர் நிலை பேருன்னு மனக்கோட ஒரு பொருள் கொண்டாரு. ஆனால் பரிமேலழகர் வந்து உயிர் நின்ற உடம்புன்னு சொன்னார். இப்ப இது உங்களுக்கு திடீர்னு ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு சொல்றேன், உங்களுக்கு அது உடனே நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். தேர்நிலை. தேர்நிலைக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குப்பா, போயிட்டு வா. இப்ப தேர்நிலைன்னா என்ன? தேர் நிலை பேருன்னு அர்த்தம் இல்லை, தேர் நிற்கின்ற இடம். தேர்நிலைக்கு போய் ஒரு அல்வா வாங்கிட்டு வா. திருநெல்வேலியில தேர்நிலைக்கு பக்கத்துல அல்வா கடை, இருட்டு கடை அல்வா. இப்ப தேர்நிலை என்பது தேர் முக்கியமாக சில இடங்கள்ல தேர் முக்கியமாக. இப்ப தேர்நிலை என்பது எப்படி தேர் இருக்கிற இடத்தை குறிக்கிறதோ அதே போல உயிரிழை என்பது உயிரிழக்கிற உடம்பை குறிக்கிறது. இது மாதிரி உள்ள மொழி ஆட்சிகளை எல்லாம் கவனித்துதான் பரிமேலழகர் பொருள் சொல்றார். எனவே அந்த சொற்களுடைய பல்வேறு விதமான பொருள் வாய்ப்புகளை அவர் யோசிக்கிறார். யோசித்து அந்த கேட்ப பொருள் சொல்லிக்கிறார். எனவே இந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் நம்ம சொல்லடைவுக்கு போகலாம். சொல்லடைனா அந்த சொல் எப்படி இலக்கண குறிக்கும். அன்பின் அப்படிங்கிறதுக்கு அன்பு முதலாக நடக்கிறார். அன்பினால் அன்பின் முதலாக வழியது அப்படிங்கிறது தொழிற்பெயர் அல்லது வினையாளனின் பெயராக அமைந்து வழி நின்ற உடம்பு. இந்த தொழிற்பெயர் இடத்தை உணர்த்துவது நான் குறிப்பிட்டேன். இது நான் படித்தது, நான் படித்த கல்லூரி. படித்தது என்பது அது மாதிரி வழியதுங்கிறது வழியை உடையது. அப்போ வழியை உடையது அந்த அந்த உடம்பு, வழி நின்ற உடம்பு.
அதாவது இந்த இடத்துல அது எழுவாயாக வருகிறது. உடம்பு அன்பின் வழி நிற்கிறது என்ற வாக்கியத்திலிருந்து வருகிறது. இந்த உடம்பு அன்பின் வழி நிற்கிறது, அந்த உடம்பு தான் அன்பின் வழி. அது அடுத்தது உயிர்நிலை. அது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை உங்களுக்கு எப்படி தேர்நிலை தேர் என்ற இடத்தை குறிக்கிறதோ அதுபோல உயிர் என்ற உடம்பை குறிக்கிறது. எனவே அன்பின் வழியதாகிய உடம்பு உயிர்நிலையாகிய உடம்பு. அதனால அகுதி இல்லாருக்கு, அகுதுங்கிறது அவ்வன்புன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அகுதுன்னு 2 கிடைக்குதுங்க. அதுக்கு முன்னாடி முன்வாக்கியத்துல ஆன்டிசீடன்ட்ல 2 பயன்கள் இருக்குது. பயனிலையில எது அதுன்னு குறிப்பிடுறது தடுமாற்றம் வர்றதுக்காக அவ்வன்புன்னு அவர் அதை வேறுபடுத்தி சொல்கிறார். அகுதுங்கிறதுக்கு அவ்வன்பு. அவ்வன்பு முதல் வாக்கியத்திலிருந்து எழுவாயிலிருந்து அவரு அது கொண்டு வர்றார். அடுத்தது இலாருக்கு. இல்லாதார்க்குங்கிறது உடமை பொருள். இல்லாதார்க்கு உளவான, இல்லாதார்க்கு உளவான, இல்லாதார்க்கு உண்டான உடைமை பொருள். இந்த 4ஆம் வாக்கியம் உடைமை பொருளை நமக்கு இங்கே குறிக்கிறது. அதனால்தான் உளவான என்ற ஒரு இணைப்பு சொல்லை கொண்டு வருகிறது. உடம்புகள். உடம்புகள்ங்கிறது எப்படி வருது? இந்த போர்த்த என்ற வினைமுற்றிலிருந்து, தன்மை வினைமுற்றிலிருந்து, அதிலிருந்து நீங்க யூ ரிகவர் தி ப்ளூரல் ஃபார்ம். உடம்புகள். என்பினை தோல், தோலால் போர்த்தன, போர்த்து கொண்டன. போர்த்து கொண்டனங்கிறது போர்த்து கொண்டவை. உயிர் நின்றன. உடம்பு மேல தோலை போத்துட்டு இருக்குது, அது உயிர் என்ற உடம்பு கிடையாது என்று சொல்லி அவர் சொல்றாரு. அவர் பெயரச்சமாக எடுத்தார். மனக்குடவருங்கிறத நான் விளக்கினேன். சரி, அடுத்தது இது போர்த்தன என்பது வினையாளனையும் பெயராகத்தான் எடுக்கணும். ஏனென்றால் ஆம் என்ற ஒரு கோப்புலா என்று சொல்லக்கூடிய இணைப்பு வினை முற்றுச்சொல் வருகிற போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரும்பாலும் பெயராகத்தான் இருக்கும். அவன் வந்தான் ஆம் அப்படின்னா அவன் வந்தவன் ஆவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது வந்தது ஆம் அப்படின்னா அது வந்த ஒரு பொருள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஆம் போட்டிருக்காரு. அது வினையாளனையும் பெயர் என்ற குறிப்பை உட்படுத்துவதற்காகத்தான் வரிமையாளர்கள் நுட்பமாக போர்த்தவை, போர்த்தன போர்த்தவை என்று பொருள் எழுதணும். போர்த்தவை ஆகும், உயிர் என்றவை ஆகா என்று பார்க்க. இதுக்கு வைமூக்கம் பலவின்பால் வினை மட்டும் பொருள் எழுதிட்டு போயிட்டாரு. அது நான் நினைக்கிறேன் அது நுட்பமா பார்க்காதனாலும் நான் நினைக்கிறேன். நம்முடைய வேலாயுதம் பிள்ளை அத வினையாளனையும் வினையாளனையும் பேர் எழுதியிருக்காரு. வினையாளனையும் பேருங்கிற ஒரு சுட்டி காட்டியிருக்காரு. சரி, நான் உங்களுக்கு எப்படி அது செயல்படுகிறதுன்னு விளக்குறேன். எனவே இந்த திருக்குறளை எப்படி ஒரு சாதாரண திருக்குறளை எப்படி அதனுடைய வாக்கிய அமைப்பு, அதனுடைய இலக்கண அமைப்பு இதை வைத்துக்கொண்டு பரிமேலழகர் நுட்பமாக பொருள் சொல்லியிருக்கிறார். அந்த பிசிறுபடாமல், அதாவது மூலத்திலிருந்து விலகாமல் பொருள் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கார். இதை வேற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறது உதாரணம் தான் மனக்குடவர். இன்னும் மற்றவர்களும் இதே மாதிரி தான் வேற மாதிரி பார்த்துருக்காங்க. அதுல வேற மாதிரி பார்க்கலாம். பார்க்கறது உங்களுடைய இலக்கண அறிவினுடைய பின்னணி, உங்க மொழி அறிவினுடைய பின்னணி, மொழி எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி உள்ள நுட்பமான அறிவு இதை பொறுத்திருக்கிறது. பொறுத்து இந்த உரைகள்லாம் வேறுபடுவதற்கு இது உதாரணமாக இருக்கு. சரி, இப்ப இந்த அதிகாரத்தை நாம் முட்டு வைக்கிறோம். இந்த அதிகார பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு என்பது பற்றி பேசுகிறேன். அன்புடைமை என்பது இல்லறத்திற்குரிய உறுப்பாக நினைத்து திருவள்ளுவர் அமைத்திருப்பதாக பரிமேலழகர் நினைக்கிறார். ஆனால் பொது நிலையில அன்பு எல்லோருக்கும் உரியதுதான் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த அதிகாரத்துல 11 இடங்கள்ல அன்பு என்ற சொல் வருகிறது. எனவே பரிமேலழகர் அன்புடைமை இல்வாழ்க்கைக்கு அடிப்படை என்ற கோணத்திலேயே தான் உரை எழுதியிருக்கிறார். குறிப்பாக அன்புற்றமர்ந்த வழக்கென்ப என்ற திருக்குறளிலும், அன்பகத்தில்லா என்ற 78வது திருக்குறளிலும், புறத்துறுப்பு என்ற நம்ம பார்த்தது, அன்பின் வழியது என்ற 4 திருக்குறள்ல இது இல்லறத்தை மையமிட்டுத்தான் இந்த அன்பு செயல்பட வேண்டும் என்பதை அவர் பேசுகிறார். மற்ற திருக்குறள்ல பொதுநிலையை தான் சொல்லியிருக்கார். அதனுடைய முன்னுரையில கூட அவர் சொல்லியிருக்கிற போது, வாழ்க்கை துணையையும் புதலரும் முதலே தொடர்புடையார்கள் காதலுடைய நாதல் அதிகார முறையும் இதனாலே விளங்கும். இதனால் இல்லறம் இனிது நடத்தலும் பிற உயிர்கள் மேல் அருள் புறத்தலும் அன்பின் பயனாதலின் இது வேண்டப்பட்டது. வாழ்க்கை துணை மேல் அன்பு இல்வழி இல்லறம் இனிது நடவாமை அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஒம்பலும் துறவோர்க்கு எதிர்களும் தொல்லுதர் சிறப்பின் விருந்தெதிர் போடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி சொன்ன கூட்டினாலும்
அதனால் அருள் புறத்தில் அருள் என்னும் அன்பின் குழவி என்பதனாலும் அறிக சொல்லி மிக அருமையாக மொத்த கருத்தையும் ஒருங்கிணைத்து பெருமையாளர்கள் சொல்லியிருக்காருன்னு பார்க்கிறோம். சரி, இதுல என்னுடைய திருக்குறள் அமைப்பை, இந்த 10 திருக்குறளுடைய ஒரு அதிகார அமைப்பை, டிஸ்கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்றாருன்னா, அந்த முதல் அன்பிற்கு முன்பு அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தருங்கிறது அன்பின் இலக்கணம். அது அன்புடைய உண்மை அது இருப்ப எப்படி இருக்குங்கிறத சொல்லும். அப்புறம் 2வது திருக்குறள் 6வது திருக்குறள் அன்பின் சிறப்பை சொல்லக்கூடிய திருக்குறள் இருக்கிறன. இப்பொழுது நம்ம பார்த்த இந்த 4 திருக்குறள் அது அன்பில் வெளிப்படும் குற்றம். அன்பு இல்லை என்று சொன்னால் அது நடைப்பெணம். அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் புறத்துறுப்பெல்லாம் என்ன செய்யும், இப்படி அதனுடைய குறைபாடுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். எனவே நாம் சொன்ன மாதிரி திருக்குறளை நாம பொது நிலையிலும் ஒரு தொடர் நிலையிலும் பார்க்கலாம், தொண்டு நிலையிலும் பார்க்கலாம். தண்டவாளம் ஓமான் நான் சொன்ன மாதிரி பார்க்கலாம். அப்புறம் இதுல வள்ளுவர் நடை, இந்த திருக்குறள்ல நிறைய வள்ளுவர் நடை கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அது ஏன் எனக்கு இன்னும் புலனாக மாட்டேங்குது. தமிழ் நடை மிகவும் ஒரு நேர்தானதாகவா இல்லை இருக்கிறதா, இல்லை அது கவித்துவத்தால வந்ததா, இல்லை ஏதாவது அவருடைய மொழிபெயர்ப்பு மாதிரி உள்ள சிந்தனையினால வந்ததா என்று எனக்கு தெரியல. அந்த வாக்கிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஒரு தமிழினுடைய இயல்பு தமிழிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நமக்கு புரியுது, ஆனால் அந்த நடை ஒரு புதிய நடையாக இருக்கிறது. இது எனக்கு தோன்றுகிறது. நம்ம யோசிக்க வேண்டும். அதுல வேற ஏதாவது தாக்கம், வடமொழி போன்ற மொழிகளுடைய தாக்கம் இருக்கான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அதை யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் இந்த அன்பு பற்றி கிறிஸ்துவ நூல்கள் மற்றவற்றெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்திரா ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதுல 4 வகையான அன்பு பற்றி ஒரு கருத்து அனுப்பியிருந்தாங்க. அதாவது ஈரோஸ், ஸ்டோர்ஜ், ஃபிலியா, அகப்பே. அதாவது ஈரோஸ் அப்படிங்கிறது ரொமான்டிக் லவ், ஸ்டோர்ஜ் அப்படிங்கிறது ஃபேமிலி லவ், இதெல்லாம் கிரேக்க வார்த்தைகள். அப்புறம் ஃபிலியா அப்படிங்கிறது பிரதர்லி லவ். அப்புறம் அகப்டே அப்படிங்கிறது காட்ஸ் டிவைன் லவ், கடவுள் மாரோட பற்றி. என்ற ஒரு 4 வகை சொல்லிட்டு இன்னும் 7 வகையாகவும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி பிளேஃபுல் ஃபிளிர்டேஷன் லவ், இது என்னன்னு தெரியல, அது ஈரோஸ்லயே அடங்கி விடுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. பிராக்மா, கமிட்டட் லாங் லாஸ்டிங் லவ், அது அதனுடைய நீட்சியை சொல்ற மாதிரி இருக்கிறது. பிறகு பிலவுட்டியா, செல்ஃப் லவ், தன்னைத்தானே நேசிக்கிறதாட்டு, அது நார்சிசமா என்னன்னு தெரியல. அது இப்படி அன்புடைய வகைப்பாட்டை அவர் எழுதியிருந்தாங்க. இப்ப அன்பை பற்றி நிறைய திருமூலர் மற்ற பல நூல்களிலும் எல்லா நூலிலும் அன்பை பற்றி தான் பேசுகின்றன. எனவே அன்பு பற்றி திருவள்ளுவருடைய ஒரு பார்வையை நம்ம ஒரு வித்தியாசமாக குடும்பத்தை மையமாக வைத்து, உறவுகளை மையமாக வைத்து சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு அன்பினுடைய வளர்ச்சி அது துறவரவையில வந்துடும். இது இல்லறவையில தொடர்புடையார் மாட்டு என்பதை அமைத்திருக்கிறார். தொடர்புடையா இருக்கிறது குடும்பம், உறவுகள், அண்ணன் தம்பி, சமூகம் கூட அதில் வந்துடும் நான் நினைக்கிறேன். மற்ற உயிர்களும் அதில் வந்துடும் நினைக்கிறேன். மற்ற உயிர்கள் வர்றது அருளாகி விடுமோ, அப்போ அது துறவரத்துல வந்துடும். கடவுள் பால் உள்ள அன்பு அங்கே வந்துடும் நான் நினைக்கிறேன். இப்படி அன்பை பற்றி உள்ள சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு நான் இந்த உரை இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது மட்டும் சரி சரி சார். நான் 7 மணிக்கு நான் இன்னொரு கான்ஃபரன்ஸ் இருக்கு எனக்கு லண்டன் நண்பரோட. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும், ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லுங்க. ஒண்ணு நீங்க சொன்ன அந்த தொடர்நிலை தனிநிலை என்றது திருக்குறள் முழுவதுக்குமே அது பொருந்தும் அப்படின்னு தோணுது எனக்கு. அந்த அதிகாரங்களுடைய வரிசை, அதுல உள்ள ஒரு தர்க்கம், லாஜிக்கு, தொடர்ச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தொடர்நிலை முழுக்கவே அதுல அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தோணுது. பட் அது யாராவது உங்களை மாதிரி இதை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க ஒரு கமெண்ட்ரி மாதிரி எழுதுனா நல்லா இருக்கும். எனக்கு நேரம் கிடைச்சா நானும் ஒரு பத்தி எழுதணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த புற உறுப்பு அப்படின்றத இந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றாங்க இல்லையா, அதுல பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், இந்த இதுல வள்ளுவருடைய இந்த குறளை அடிக்கடி ரொம்ப நாங்க மேற்கோள் காட்டுவோம். எப்படி ஒரு உறுப்பு நலன் குறையிறதுனால
ஒரு மனிதனுடைய மதிப்பு குறையாது அப்படின்றதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் கொடுத்து, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ல இருந்து ஹோமர்ல வரைக்கும், அதே மாதிரி நம்ம ஊரு இரட்டை புலவர்கள் அவங்க, சூர்தாஸ், நிறைய வரும். அதே மாதிரி ரூஸ்வெல்ட், மில்டன் எல்லாத்தையும் கோட் பண்ணுவோம். பட் இதுல முக்கியமானது வந்து அவர் அந்த எம்பசைஸ் பண்றது அன்பின் வழியது உயிர்நிலை. அதே மாதிரி அந்த அன்பு, அந்த ஹியூமனிசம், ஹியூமானிட்டேரியன் அப்ரோச் இப்படி இல்லைன்னு சொல்லும்போது, உறுப்புகள் வந்து பர்ஃபெக்டா இருந்து அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு தான் நாங்க அந்த இதை வந்து டிசபிலிட்டி வந்து ஒரு குறை இல்லை, அதுக்கான சில வசதிகள் இருந்தா என்ன மாதிரி டிசபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனித மானுடத்தின் மகத்துவத்தை வந்து வெளியில கொண்டு வர முடியும். அதுக்கான ஏற்பாடுகள் வந்து சொசைட்டி எப்படி பண்ணணும் அப்படின்றத அடிக்கடி நாங்க இதை மேற்கோள் காட்டுவோம். அந்த இதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது இன்றைய விளக்கமும். நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் வந்து விட்ரா பண்ணிக்கிறேன். அங்கிள் யோகேஸ்வரி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இது திருக்குறள் திருக்குறள் பத்தி நான் பேசல. பட் ஒரு அனுபவம் என்னன்னா, எனக்கு திருமணம் ஆன புதுசுல வந்துட்டு எங்க கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க ஏஜ் பீப்புள் வீட்டுக்கு என் கணவர் கூட்டிட்டு போய் பிளஸிங்ஸ் வாங்க வச்சாரு. அப்போ ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ அந்த பாட்டி வந்து என் நெத்தியில குங்குமம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசினாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னி வரைக்கும் தாத்தா வந்து யாராவது ஒரு பழம் கொடுத்தாங்கன்னா கூட எனக்கு கொடுக்காம வந்து சாப்பிட மாட்டாரு, வீட்டுக்கு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு தான் பகிர்ந்துகிட்டு தான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. என்னன்னா, எல்லா குரலும் எல்லா மீனிங்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் கொடுக்குறோம். பட் வாழ்றவங்கள பாக்குறப்ப அது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னா, முத நாள் அந்த பாட்டி இருக்கிறாங்க, 2வது நாள் அந்த தாத்தா இருக்கிறாங்க. சோ அப்படி அவங்க வாழ்ந்தாங்க வாழும் காலத்துல. ரொம்ப அன்பும் நாம சொல்லணும் இல்லையா, ரொம்ப நெருக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இணை புரியாமல் வாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றீங்க. அன்பு அதான் அவர் பேசுறாரு, அன்பும் மரணம் உடைத்தாயின்னு. ஆனா இன்றைக்கு உலகம் வந்து நம்ம நாயகரோடு பேசி கொண்டிருக்கு பார்த்தா தலை சுத்திரமா இருந்தது. அத்தனை வகையான திருமண முறைகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னாரு. நம்ம 8 முறைன்னு சொல்றோம் நம்ம இதுல, 8 வகை மனம் என்று சொல்லி அது காந்தர்வம் தான் சிறந்ததுன்னெல்லாம் பேசுறோம். அதுலதான் அகப்பொருள் என்று பேசுகிறோம். ஆனால் உலகத்துல நீங்க சொன்ன மாதிரி இது உலகங்கள் இது பெரும்பான்மை இருக்குது. ஏனென்றால் இந்த அன்பு இல்லறம் என்பது குடும்பம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து என்னுடைய கருத்து. மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய நிறுவனங்களில் மிக அடிப்படையான ஒரு நிறுவனம் குடும்பம். இந்த குடும்பம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. குடும்பத்தை சிதைப்பிக்கிற முறைகள் நாட்டுக்கு உகந்ததா, சமூகத்துக்கு உகந்ததா என்பது கேள்விக்குறி. அது நான் சில கொள்கைகள் வந்து நமக்கு ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ், கர்நாடகம் கூட நினைக்கலாம். குடும்பத்தை சிதைக்கக்கூடியது தெரியல. ஆனா இன்றைக்கு எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஆனா இது எக்ஸ்பெரிமெண்ட் உலகம் புறம் நடந்திருக்கு எல்லா இடத்துலயும். இப்ப நான் சொன்ன உல்லாச திருமணம் சொன்னேன். உல்லாச திருமணம்னா உல்லாசமா அந்த பிளஷர் மேரேஜ், இதுக்கு பிரெஞ்சில இப்படித்தான் சொல்றாங்க. மகிழ்வா இருக்கும். நான் அங்க போய் நம்ம ஊர்லயும் வந்து நம்ம வெளிநாடுகள் சென்றக்கூடிய தனவணிகர்கள் எல்லாம் அப்படி இருப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். உலகெங்கும் இருக்குமா இருக்கும். நீங்க பிரான்ஸ் நாட்டை பத்தி சொல்லும் பொழுது, நான் ரீசெண்டா ஒரு பிரெஞ்சு லேடி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுங்க. ஷீ இஸ் அ சவுண்ட் இன்ஜினியர். அவங்க வந்து காலேஜ் போகாம அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல சவுண்ட் இன்ஜினியரிங்ன்ற கான்செப்ட். ஸோ அவங்க வயசு 34 கிட்ட, அந்த வயசு. அவங்க பேசும்பொழுது திருமணம் she didn't find a suitable. So திருமணம் வந்து எப்படி இருக்கு? யோகேஸ்வரி மேம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுது.
ஓ சரி சரி சரி. பேசுங்க மேம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குங்க. ஓகே. நான் ஒரு சமீபத்துல ஒரு பிரெஞ்சு லேடி அவங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ணேன். அவங்க வந்து சவுண்ட் இன்ஜினியர். அவங்க இந்தியாவுக்கு ஒரு மாசத்துக்கு டூர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கல்லூரி எல்லாம் போய் படிக்காம அவங்களோட சொந்த முயற்சியிலேயே வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியரிங்கிற ப்ரொஃபஷன்ல எக்ஸ்பர்ட் ஆயிருக்காங்க த்ரூ ஓன் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங். அப்போ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவங்க திருமணத்தை பத்தி அவங்களே தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டில் ஐ ஹேவன்ட் ஃபைண்ட் அ சூட்டபிள் ஃபாதர் ஃபார் மை சைல்ட், ஸோ ஐ டிடன்ட் கெட் மேரிட் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுவோமா? தமிழ்ல சொல்லுங்க என்னன்னு. நான் எனக்கு என்ன சொன்னீங்க? இன்னும் எனக்கு ஒரு குழந்தைக்கு தகப்பன் சரியான அப்பாவை நான் கண்டுபிடிக்கல, அதனால நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்படி எல்லாம் நம்ம பேசுவோமா, இல்ல சிந்திப்போமா அப்படிங்கிறது. அப்போ அவங்களோட வாழ்க்கை முறை வந்து அதுல தெரிஞ்சுக்கிட்டேன் நான். பல பல விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கு, உலகம் பூரா இருக்கு. டாக்டர் காமாட்சி ஒண்ணும் இல்லையா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இது இன்றைய குரல் அடிப்படையில் உள்ள கேள்வி இல்லை சார், சந்தேகம்தான். அகுடு ககுடுன்னு 2 சொல் இருக்குங்க சார், புறநானூறுல வருது. அகுடு ஒண்ணு வருது. அக்கா ஆயுத எழுத்து போட்டதுங்க ரெண்டுமே. ஒரு 319வது புறநானூறு பாடல்னு நினைக்கிறேன். அத சில பேரு ஒரு இடத்துல ககுடுன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு 2 ஆசிரியர்கள் வந்து அகுடுன்னு பிரிக்க பாக்குறாங்க. இந்த 2 சொல்லையும் எல்லா இடங்களையுமே தேடி பார்த்துட்டேன், சரியா அமைஞ்சு வரல. அவ்வை துரைசாமி பிள்ளை வந்து என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, அவரு புறநானூறுக்கு உரை எழுதும் போது அகுடுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அகடுன்னா அடிவயிறுன்னு இதில் திருக்குறள்ல வருது. ஆனா அவரு உள்ள வரும்போது போட்டே சொல்றாருங்க, அகடுன்ற சென்ஸ் வச்சு. அப்படி அந்த அகுடையும் ககுடையும் பல டிக்ஷனரிகளை பார்த்துட்டேன் சார், 2க்குமே மீனிங் கொடுக்கல. புலியூர் கேசியன் அதை அகுடுன்னு பிரிச்சு பாக்குறாரு, ககுடுன்னு பிரிச்சு பாக்குறாரு. அவ்வை துரைசாமி பிள்ளை வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவரை அகடுன்னு கொடுத்துடுறாரு. எங்கேயாவது, ஏன்னா பேராசிரியர் பெருமக்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, அதனால இந்த கிளாஸ் இல்லைன்னாலும் வேற ஒரு கிளாஸ்கள்ல கூட இது சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பார்ப்போம். 2 சொல்ல ஒரே இடத்துல வரக்கூடியதா 2 சொல்ல பிரிக்கிறதுல வித்தியாசப்படுறாங்க. ஆனா 2க்குமே சரியான மீனிங் வரல, அதுக்காக கேட்கிறேன். வேற நல்ல கேள்வி, நம்ம மனசுல வச்சுட்டு. நயினார் சார்லாம் இருக்காரு, இந்திரா மேடம்லாம் இருக்கிறாங்க. நிறைய நம்ம பல்கலைக்கழகத்துலதான் நிறைய லெக்சிக்கல் இந்த ஐட்டங்கள்லாம் வந்தது நமக்கு. அதனால எங்கேயாவது மனசு வச்சு இருந்தா யாராவது சொல்லலாம் சார், அடுத்த கிளாஸ். நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நயினார் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, சொல்லுங்க. அதாவது புறத்துறுப்பு என்று சொல்லக்கூடியது வந்து உடல் உறுப்புகள், அகத்துறுப்புன்னு சொல்லக்கூடியது மனம் தொடர்பான சிந்தனைகள் அங்க எழக்கூடியது.
ஆனா பரிமேலழகர் வந்து அது அந்த மாதிரியான ஒரு பொருள் கொள்றது சரியில்லைன்னு சொல்றாரு. அது இல்லறத்தோடு தொடர்புடையது இல்லை, அதனால அப்படி பொருள் கொள்றது வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம்னா அகம் புறம்னு சொல்லக்கூடிய அகம் என்று சொல்லக்கூடியது மனம், மனத்தோடு தொடர்புடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், அந்த இதெல்லாம் வருது. ஆனா அது இல்லறத்தோடு தொடர்புடையதாக இல்லை அந்த கூற்று அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. இல்ல அதுதான் அது வந்து அவரு வந்து மறக்கிற மாதிரி தெரியுது. மனத்தின் கண் உறுப்பு ஆகிய அன்பு இல்லாதார்க்கு என்று உரைப்பாரும் உள்ளார், அதற்கு இல்லறத்தோடு யாதும் இயைபு இல்லாமை அறிக. அதான் நான் சொன்னல, இந்த அதிகாரமே ஒரு இல்லறத்தினுடைய பகுதியாத்தான் நினைக்கிறாரு. இல்லறவியலுக்கு அடுத்து அப்படி வருது, அடுத்து விருத்தோம்பல் வருது இல்ல. இல்லறவியலுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த அதிகாரத்தை நினைக்கிறார். இதுல இருக்கக்கூடிய பல 5 திருக்குறளுக்கு அவர் வந்து இல்லறத்தோடு தான் தொடர்புபடுத்தி பொருள். அந்த அதிகாரத்தோடு தொடர்புபடுத்தான் நாம வந்து அதனுடைய பொருள் கொள்ளும் போது பார்க்கணும். அதுதான் ஒரு ஓமை சொன்னேன். தண்டவாளத்துல இருக்கிற ஒரு துண்டு எடுத்து மணியா வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நீங்க எப்படி வேணாலும். எப்படி வேணாலும் பொருள் சொல்லலாம். அதனாலதான் தனித்தனியா வச்சிருக்காரு. தனித்தனி செய்யுளா வச்சிருக்கிறவனுடைய நோக்கமே நீங்க வேணும்னா தனியாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான். ஒரே தொடர்நிலை செயலாக அப்படியே பாடியிருந்தாருன்னா நம்ம பிரித்து எடுப்பது கஷ்டமா இருக்கும். சுலோகம் மாதிரி சொல்லிட்டாரு போயிட்டார். கேள்விகள் எல்லாம் முடிச்சிடலாமே இல்லையா பெப்சி? ஒரு சந்தேகம் மட்டும் சார். சொல்லுங்க. அகத்து அப்படின்னு சொல்லி வரும்போது அத்துசாரியை பத்தி தொல்காப்பியர் பேசினாரு. ஆனா அத்து வந்து ஒரு வேற்றுமை என்பதை அவர் சொல்லல. ஆனா அவர் ஒரு 8 இடங்கள்ல தொல்காப்பியத்துல அத்து 7ஆம் வேற்றுமை ஒரு இடப்பொருள் வேற்றுமையா பயன்படுத்துறாருங்க சார். இப்போ இங்க சொல்லக்கூடிய அத்துக்கு 7ஆம் வேற்றுமையாவே பயன்படுத்தினா சரியா இருக்கும்னு தோணுது. ஒண்ணு, நம்ம மலையாளத்துல இருக்கு மலையத்து பெண். நான் படிக்கிற காலத்துல அந்த மாதிரி ஒரு படம் வந்தது. அந்த நேம்ல மலையத்து பெண்ணா மலையில வசிக்கக்கூடிய பெண்ன்றது போல, தமிழகத்து பெண் அப்படின்னு சொல்றது போல. அந்த அத்து வந்து அந்த இடப்பொருள் வேற்றுமையை குறிக்கிறதுக்கு பயன்படுறது அங்கேயும். அது போல இந்த அத்தும் நீங்க 6ஆம் வேற்றுமை சொல்லி வந்தது போல இருந்தது. ஒரு தடவை சொன்னீங்க அப்படி இடப்பொருள் வேற்றுமைன்னு சொன்னீங்க. 6ஆம் வேற்றுமை இருக்காரு. அது மீனிங் சொல்லலாம். நீங்க சொல்ற கருத்து நல்ல கருத்து. ஒரே மாதிரி தான் வரும் சார் ரெண்டுமே. 7ஆம் அங்க வந்து அப்படி பயன்படுத்தக்கூடிய, அதாவது பழைய தமிழ்ல வரும்போது அது வரலாம் இடப்பொருள் வேற்றுமைக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இலக்கணத்தார் வந்து அதை சொல்லல பழைய இலக்கணம். அதுக்கு நல்ல உதாரணம் வந்து மலையாளத்துல இருக்கக்கூடிய அந்த அத்துவ பார்த்தோம்னா சரி. நன்றி. சரி, நல்ல கருத்து.